நாய்களுடனான இந்த வாழ்க்கையில் வந்து சிலரை என்னால் மறக்கவே முடியாது. அதில் ஒருத்தர் தான் விஸ்வாண்ணா. தலைக்கால்லாம் இவர் கடையில் தான் வாங்குவேன் நான் எப்போவுமே. கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவர் எனக்கு நாய்களுக்காக தலைக்கால் கொடுத்துட்ருக்காரு. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, 5 வருஷமாக கொடுத்துட்ருக்காரு. சில சமயங்களில் காசு இல்லாதப்ப ஃப்ரீயாக கூட கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஏரியில் தான் கொட்டிடுவேன், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சில நேரம் சொல்லியிருக்காரு. அதனால் நான் சிக்கன் வாங்குறதா இருந்தால் கூட அவர் கடையில் தான் வாங்குவேன், வேறு யார்கிட்டேயும் போய் வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் தலைக்கால் கேட்டு இன்னொரு சிக்கன் கடைக்கு போனப்போ நான் யாருக்கும் விற்கிறதில்ல, நான் காசு கொடுத்து தான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நான் யாருக்கும் விற்கிறதில்ல, நாளைக்கு இந்த நேரத்துக்கு வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க அப்படி சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து சிக்கன் தலைக்காலுக்காக போய் நிற்கும்போது மீன் பிடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு நாள் நம்ம போய் தலைக்கால் கேட்கும்போது சொன்னாங்க, கவர் இல்லை, கவர் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. அதாவது ஃப்ரீ தான், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை காரணங்கள் சொல்லி அலைவிடும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா போய் வாங்க மாட்டோம். ஆனால் விஸ்வாண்ணா கடையில் வந்து இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பார். நான் கால் பண்ணி கேட்பேன், ஆனால் சிக்கன் தலைக்கால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுனா, இருந்துச்சுன்னா வாங்க அப்படி சொல்லிடுவார், வாங்க அப்படின்னு சொல்லிடுவார். நிறைய உதவியாக இருந்திருக்காரு. அவருக்கு எப்போவுமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் அவர் என்னை விட சின்னவர் தான், பட் நான் அவர் அண்ணானே கூப்பிட்டு பழகிட்டேன். மரியாதையின் நிமித்தம் அவரும் அக்கானே கூப்பிட்டு பழகிட்டார். இது ஒரு வித்தியாசமான உணர்வை எனக்கு கொடுத்துச்சு. தேங்க்ஸ் விஸ்வாண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நேரில் பார்த்து சொல்லணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் அந்த கடையில் இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கோ, இல்லை நீங்கள் எனக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, நாய்களுடைய உணவுக்காக நீங்கள் எனக்கு எத்தனையோ முறை உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ இது இல்லை. நான் பேசுகிறதே இல்லை. போவேன், தலைக்கால் இருக்கானா, சிக்கன் இருக்கானா அப்படின்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். சில சமயம் கடனாக கூட சிக்கன் வாங்கியிருக்கேன் நாய்களுக்காக. தலைக்கால் இல்லாத சமயத்தில் நாய்களுக்காக சிக்கன் வாங்கியிருக்கேன். ஆனால் நீங்கள் வழியில் பார்த்து நீங்கள் இவ்வளோ காசு கொடுக்கணும், கொடுங்க, ஏன் காசு கொடுக்கல அப்படிலாம் ஒரு நாளும் கேட்டதே இல்லை. இவ்வளோ பணமாக இருந்தாலும் நீ எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், நீ ஏன் இன்னும் எனக்கு கொடுக்காம இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதில்லை அவர்கிட்ட. நானாக போய் ஆனால் இந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அமைதியாக வாங்கிப்பார். தேங்க்ஸ் விஸ்வாண்ணா.